வந்து 2 காப்பு கட்டுற கதை கிடையாது. எல்லாம் ஒரே காப்பு கட்டினா திருவிழா போடுவாங்க. நம்ம ஊர்ல மட்டும் 14 கதை காப்பு கட்டி அம்மன் வந்து ஆத்துல அழைச்சி நம்ம ஊருக்குள்ள அழைச்சிடுவோம் சொல்லி அழைச்சிடுவோம். அம்மனை சந்தோஷப்பட்டு அழைச்சிடுவோம். 2ஆம் காப்பு கட்டும் போது உற்சவமூர்த்தி நம்ம ஊருக்குள்ள வராங்க, மக்களை பார்க்கறதுனால அந்த 2ஆம் காப்பை அறுத்துட்டு மறுகாப்பு கட்டுறோம். அது எந்த ஊர்லயுமே கிடையாது, எந்த ஊர்லயுமே கிடையாது. நம்ம ஊர்லயும் உற்சவமூர்த்தி மட்டும்தான் கணக்கு, மற்றபடி எங்கேயுமே கணக்கு கிடையாது. அதே மாதிரி அம்மன் வந்து 2ஆம் காப்பு கட்டின உடனே கட்டின அடுத்த நிமிஷமே ஊர்வல மக்களை பார்க்கறதுக்கு வந்துடுறாங்க. ஒரு அலங்காரத்துல ஒரு நாள் கழிச்சுறாங்க. அந்த 9 நாள்ல வந்து ஒரே ஒரு நாள் மட்டும்தான் செல்வமுத்து மாரியமா காட்சி தராங்க. மிச்சம் எல்லா 8 நாள் வந்து பக்தர்கள் வந்து ஒரு அவதாரத்துல வந்து காட்சி கொடுத்தாங்க. 9ஆம் நாள் 8ஆம் நாள் அன்னைக்கு வந்து நைட்டு வந்து அம்மன் செல்வமுத்து மாரியம்மன் 4 கையோட அன்னைக்கு வராங்க, வந்து காட்சி கொடுத்துருக்காங்க. இப்ப வந்து அம்பாள் வந்து தன்னுடைய பரிவார தேவங்களுக்கு வந்து படையல், ஏன்னா அந்த அம்பாள் வந்து 15 கூட வந்துட்டாங்க. தன்னுடைய 15 இவங்க துணைக்கு உள்ள கற்பசாமி, பேச்சாகி, மதுரை வீர எல்லாருமே வந்து இவங்களோட சேர்ந்து வந்துடுறாங்க. வரும்போது இந்த அம்மன் என்ன ஆதங்கப்படுறாங்க, தன்னுடைய தனக்கு மட்டும்தான் திருவிழா அடைஞ்சு தன்னுடைய பரிவாரங்களுக்கு திருவிழா அடைஞ்சுன்னு சொல்லிட்டு அம்மன் கோச்சிக்கிட்டு ஆற்றுக்கு வந்துடுறாங்க. அம்மனை தேடி பரிவாரமும் பின்னாடியே வராங்க. கருப்புசாமி, மதுரை வீரன், பேச்சாயம்னு வரணும், கணக்குப்படி வந்துட்டாங்க. கணக்குல எல்லாம் தூய்வது கிடையாது. அம்மன் குத்துறாண்ட கணக்கு தான் இருந்தோம்னா அம்பாள் பேச்சாயம்மன் காத்தவராயன் எல்லா சாமியும் வந்து இந்த அம்பாள் வந்து கோச்சிட்டு வந்துடுறாங்க. தன்னுடைய பரிவாரங்களுக்கு வந்து எதுவுமே நடக்கல, நான் மட்டுமே அனுபவிச்சுக்கிட்டோமே, மற்றவங்களுக்கு எதுவுமே நடக்கலன்னு சொல்லிட்டு அம்பாள் வந்துடுறாங்க. அவங்க பரிவாரங்கள் எல்லாரும் அவங்க கோச்சிட்டு ஆற்றுக்கு வந்துடுறாங்க. அப்போ வந்து நம்ம ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்றோம், அம்மனை அம்மா கோச்சிக்காதீங்கன்னா உங்க நல்லபடியா அனுப்பிச்சு உங்க பரிவாரத்துக்கு வந்து இன்னையோட 8ஆம் நாள் வந்து அவங்களுக்கு என்ன பூஜை செய்யணுமோ அந்த பூஜை செய்யும் போது நடக்கும்போது அம்பாளுக்கு வந்து அன்னைக்கு பூஜை கிடையாது. கால பூஜையோட அம்பாளுக்கு வந்து அன்னைக்கு பூஜை நின்று போயிடும். இன்னையோட 8ஆம் நாள் கணக்குப்படி இன்னும் இதே 8 ஞாயிற்றுக்கிழமை நடக்கும் அந்த பூஜை. அப்போ வந்து அம்பாள் பூஜைக்கு பற்றி கோயிலை இழுத்து பூட்டிடுவாங்க. தன்னுடைய பரிவாரங்களுக்கு வந்து கெடா விருந்தோட விருந்து நடந்து மக்களுக்கு வந்து விருந்துபடுத்தி அம்பாள் வந்து அன்னைக்கு திருவிழா வந்து முடியுது. அதே மாதிரி இதனால எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுத்தீங்க. அம்பாளுடைய கதை இதுதான். அம்பாள் வந்து கோச்சு வந்ததால காப்பை வந்து அம்பாள் சக்தியா இறங்கிடுறா. இறங்கினதுக்கு அப்புறம் தான் வந்து கோயிலுக்கு திரும்பி அழைக்கிறதுக்காக எப்படி வருதுனால அந்த அம்பாள் வந்து சுய உருவத்தை எல்லாத்தையும் கலைச்சிட்டு ஒரு பச்சை ஃபுல்லா எப்படி வரும் கோயிலுக்குள்ள நடக்க முடியாம தவழ்ந்து வெண்ணெய் சாப்பிட்டுக்கிட்டு முட்டி போட்டுக்கிட்டு எப்படி தவழ்ந்து வராங்க. அந்த கோலத்துல வந்து அம்பாள் வந்து ஆத்துல இருந்து நம்ம கோயிலுக்கு வராங்க. அதே மாதிரி அம்பாள் ஒரு புள்ள வந்து வெறும் முடியாத முடியாது, அதாவது தவழ்ந்து வரனால நம்ம வாழைக்கு பொறுமையா போறோம். அதாவது அம்பாள் வந்து தவளும் கோலம், கிருஷ்ணன் தவளும் கோலம் இந்த அலங்காரத்தோட பேரு. அம்பாள் வந்து தவழ்ந்து ஊர் மக்களுக்கு காட்சி தர வராங்க. இதே இந்த ஒரு வாரத்துக்கான